என்னுடைய தோசை டவா பார்த்திங்கன்னா இது வந்து நான்ஸ்டிக் தோசை டவாங்க. சைடில் ஓரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கருமையாக அப்படி இருக்குதுங்க. அதனாலே என்னமோ எனக்கு தோசை வந்து விரிவாக சுடவே முடியாது. ஆனாலும் தோசை பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு எனக்கு வந்து வரவே இல்லைங்க. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு தோசை டவா வந்து. நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சுருந்தாங்க. நான் இப்போ இதை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுத்தேங்க. ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க தோசை வந்து. அந்த ஐடியாவை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வினிகர் தாங்க இது கூடயா ஊற்றிருக்கிறேன். இந்த வினிகர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு அது க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு தாங்க, பொடி உப்பு, அந்த உப்பு தாங்க போட்டு பரவலாக போட்டு நல்லா என்கிட்ட கொஞ்சம் காஞ்ச லெமன் தாங்க இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமன் இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க க்ளீனிங் பண்ணதுக்கு வந்து. நான் இந்த காஞ்ச லெமன் வச்சு எனக்கு சூப்பராக நல்லா க்ளீனிங் வந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரிக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. இந்த சைடில் ஓரங்களில் உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போனதுக்கப்புறமா எனக்கு வந்து தோசை சுடுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்லேயும் நான்ஸ்டிக் தோசை டவாவில் தோசையை ஒட்டிக்கிட்டு வரவே இல்லைன்னா இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்களாக்கி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு விம் லிக்விட் போட்டு நம்ம வந்து சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த வினிகர் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம விம் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம டவா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசையும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நான் ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. அப்படியே சூப்பராக பஞ்சு மாதிரிக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்லா இந்த மாதிரிக்கு தாங்க கொஞ்சமாக இப்போ ஆயில் விட்டுக்கலாங்க. தோசை எடுக்கும்போது பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான்ஸ்டிக் தவாலாலாம் இந்த மாதிரி தோசை வரலான்னா இந்த மாதிரிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.